Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து chicken shawarma பண்ண போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், subscribe and comment பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து warm water ஆட் பண்ணிக்கணும். அதுல கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து ஃப்ளஃபியாவும் செமையாவும் வரும். தான் புசு புசுன்னு நல்லா வரும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணிக்குள்ளே வந்து சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வந்து 10 மினிட்ஸ்க்கு நம்ம சைடில் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு. ஒரு பவுலில் நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், பட் அவ்வளோவா டேஸ்ட் வராது. நம்ம மைதா மாவே எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் எடுத்து இதில் போர் பண்ணி நல்லா டோ பிசைஞ்சுக்கணும். வாமா இருக்கு. ஈஸ்ட் பாருங்க எவ்வளோ பெருசாக எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா பெருசாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரோல் பண்ணிட்டேன். நீட்டிட்டேன் சாரி. ஸோ நான் ரோல் பண்ண முடிச்சிட்டேன். நம்ம வந்து லைட்டாக தான் வந்து லைட் ப்ரௌனாக தான் ஆகணும். ஸோ இப்படி தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து KFC சிக்கன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்திருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். அது பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது அங்கே ரோல் பண்ணிட்டே இருக்கட்டும். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஆனியன், கேபேஜ், அப்புறம் கேப்சிகம் தேவை. அதை கட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வில் போட்டு வறுத்து எடுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கேப்சிகமும் நாங்கள் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கார்லிக் மைனஸ் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு கார்லிக் மைனஸ் பிடிக்காது. ஸோ அதனால நாங்கள் பெப்பர் மட்டும் போட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். ரெட் சில்லி எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து ஒரு garlic ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா garlic கொஞ்சம் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் cumin பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஜீரக பொடி. இப்போ இந்த வந்து நல்லா அரைச்சி ரெட் சாஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா வந்து சிக்கன் வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ண முடியலன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ கரெக்டாகவும் அழகாகவும் வரும். இப்போ இந்த மாதிரி பெரிய பவுலில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் கேபேஜ், இப்போ கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மைனஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய மைனஸ் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். சாரி, கொஞ்சம் லைட்டாக டான்ஸ் ஆடிட்டே இருந்ததுனால விழுந்துட்டேன். இப்போ இந்த பேஸ் எடுத்துட்டு நம்ம நல்லா அந்த டாப்பிங்லாம் கொடுத்துக்கலாம். எனக்கு சிரிப்பாக தான் வருது. இதில் கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம நிறைய மைனஸ் ஆட் பண்ணால் தான் வந்து நல்லா ஜூஸியாகவும் செம்மையாகவும் இருக்கும். மைனஸ் அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து நம்ம இப்போ ஃபாயில் ஷீட் கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபாயில் ஷீட் இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபில்லிங்கோட சென்டர் பாயிண்ட்ல நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்கோட சென்டர் பாயிண்ட் சாரி, அந்த என்னது ஷவர்மா பேஸ்ல. சாரி, நான் கொஞ்சம் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டே விழுந்துட்டே இருக்கேன் பின்னாடி தெரியல. ஸோ நம்ம வந்து அந்த பேஸ் மேலே நம்ம ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஷவர்மா வந்து நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பை பாய்.